வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சென்னை ஏரி மீனன் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் புதுசாக போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால் செட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ரோகு அடிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு மீன் ஏற்றுறாரு. நான் வந்து ரொம்ப லாங்கில் இருந்தேன், வேறு ஒருத்தர் தான் வீடியோ எடுத்து கொடுத்தாரு. நான் கூட சின்ன மீனாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் பட்டுன்னு இழுத்துட்டாரு. கொஞ்சம் பக்கத்தில் இருந்த பார்த்தா ஓரளவுக்கு நல்லா சைஸான மீன் தான். ஒரு 2.5 கிலோ 3 கிலோ இருக்கும். அதுவே லாங்கில் இருந்தேன், நான் மீன் அடித்ததே எனக்கு தெரியாது. அப்புறம் பெரிய மீனாக இருக்குது, அப்படியே ஏற்ற முடியாது சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் சைடில் நிற்கிறேன் பாருங்க, தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா சைஸான மீன் தான் விழுந்துருச்சு, ஃபஸ்ட்டு மீன். இப்போ நான் வருவேன் பாருங்கள், வந்து நான் அந்த மீன் எடுப்பேன் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு சைஸான மீன். பாப்பப் பால் செட் தான் இது, வந்து வாட்டர் கேன் செட் தான், மிஷின் கூட இல்லை. நல்லா சூப்பராக அடிச்சது மீன். இப்போ வருவோம் பாருங்கள். மீனை எப்படியாச்சும் மேலே ஏற்றிடணும்னு அண்ணனும் போராடுறாரு, முடியல. அப்புறம் சரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், குனிஞ்சு எடுத்துட்டேன் எப்படியோ. அதுவே எங்கே மீன் கழட்டிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பாருங்கள். மேலே வந்து எங்கே கழட்டிச்சோ அப்படின்னு எகிர்டாப்பில் அண்ணன். அதுக்கப்புறம் தான் தூக்கி காமிப்பார் பாருங்க. நல்லா ஒரு நல்லா சூப்பர் சைஸு, மீடியமான சைஸ், ஒரு 3 கிலோ தேரும். இது பார்த்திங்கன்னா அடுத்து நான் ஏற்றின மீன். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன மீன் தான், ஒரு 1 கிலோ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரியா வெயிட்லாம் போட்டு பார்க்கல இந்த வாட்டி. அண்ணனும் லாங்கில் இருந்தார், அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்க முடியல. நான் ஒரு சைடில் இருந்தேன், அண்ணன் ஒரு சைடில் லாங்கில் இருந்தார். அங்கே மீன் அடிக்கும்போது இங்கேருந்து நான் கூப்பிட்றது, இங்கே மீன் அடிக்கும்போது நான் கூப்பிட்றது, அதுமாரி மாற்றி இன்றைக்கி ஓடிட்டு தான் இருந்தோம். ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே மீன் அடிக்கலைங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் ஒரு மூலையில் தான் அடிக்குது. ஏரியும் கொஞ்சம் பெரிய ஏரின்றதுனால அங்கங்கே எங்கே அடிக்குதோ அங்கங்கே போட்டு அப்படியே உட்காந்துட்டோம். மீன் பக்கத்தில் வந்துருச்சு. 2 முள் லாக் ஆகிடுச்சு. வாயில் ஒரு முள்ளும் முதுகில் ஒரு முள்ளும் போட்டுக்கிச்சு. நல்லா ஓரளவுக்கு மீடியமான சைஸ் தான், சின்னதுன்னு சொல்ல முடியாது, நல்ல சைஸ் தான். இப்போ எடுத்து காமிப்பேன் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல சைஸ் தான். ரோகு மீன் தான் அதுவும். இன்றைக்கி ரோகு மீன் தான் அதிகமாக இருந்துச்சு. கட்லா மிருகெல்லாம் கூட அவ்வளோவா இல்லை, எல்லாமே ரோகு மீன் தான். இது நல்லா ஓரளவுக்கு ஆவரேஜான சைஸ் தான் பாருங்கள். என்ன கலர் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர். இதுவும் அதே மாதிரி தாங்க, ஆனால் லாங்கில் இருந்தார், ஓடி எடுத்துக்குள்ளே நான் மீனே பக்கத்தில் ஏற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா பில்லிகண்டை. இந்த மீன் பார்த்திங்கன்னா இதுவும் பக்கத்தில் வரும்போது தான் அண்ணன் வந்தார். ஏன்னா நம்ம லூஸ் விட்டோம்னா மீன் எங்கேயாவது போய் மாட்டிக்குதுங்க. அடியில் ஃபுல்லாக நிறைய பாசி இருக்குது, பாசி செடி இதுமாரி குப்பை நிறைய இருக்குது. அதனால் மீன் லூஸ் விட்டோன்னா மிஸ் ஆகிடுது. இது பாருங்கள், நல்லா அப்படியே சில்வர் கலரில் சூப்பராக இருந்துச்சு பில்லிகண்டை. இன்றைக்கி இந்த ஒரே ஒரு பில்லிகண்டை தான் அடித்தோம். இது அடுத்த மீன். இந்த மீனும் ரோகு தான், அதே சைஸ் தான். இந்த ஏரியாலெலாம் ஒரே சைஸ் தாங்க இருந்துச்சு. அந்த ஒரு மீன் மட்டும்தான் பெரிய மீன். மற்றபடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் 6 மீன் அடித்தோம். அதில் ஒரு மீன் தான் பார்த்திங்கன்னா பெரிய மீன், அதான் வந்து 3 கிலோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான சைஸ் தான். பாருங்க, இது என்ன கலர் பார்த்திங்களா, எல்லோ கலர். நமக்கு இந்த 3 பாலில் தாங்க ரிசல்ட்டு, எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு. இதுதான் பார்த்திங்கன்னா மொத்தமாக இன்றைக்கி அடித்த மீன். நிறைய மீன், 2 மீன் மட்டும் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ரொம்ப லாங்கில் வர முடியல பக்கத்தில்.